இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இந்த பொறுமையை சோதிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உச்சகட்டமான நம்ம பொறுமையை சோதிக்கிற ஒரு சீரியல் இருக்க முடியும் அப்படின்னா தமிழும் சரஸ்வதியுமா தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லவங்களுக்கு கேட்டு மேலே கேட்டு போட்டே இருப்பாங்க. கெட்டவங்களுக்கு எல்லா சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவப்பு கம்பளம் விரித்து அந்த சிவப்பு கம்பளத்தை நடக்க வச்சு கூட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் அடிகள்லாம் வாங்கிட்டார். இதே மாதிரி தான் தமிழும் அடி வாங்கினார். இப்போ என்ன பண்ணாங்க, உருட்டுக்கட்டையை வச்சு தமிழை போட்டு டமால் டுமில் அடித்தாங்க. அடித்ததில் என்ன ஆகிடுச்சு, அவர் கை உடஞ்சி நமச்சி தலை உடஞ்சிருச்சு. இப்போ டக்குன்னு மிராக்கிள் மாதிரி அதிசயம் மாதிரி அந்த கட்டையே இல்லாமல் சுற்றி திடுறாரு. ஒரே நாள் எல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சுற்றி திடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன உயிருக்கே போராடுறாங்க நம்பிச்சு அவரும் இப்போ ஏதோ வெளில வந்துட்டார். ஆனால் அதே அப்படியே ஆப்போசிட்டாக இந்த அர்ஜுனையும் பரமனையும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒத்தரம் கொடுத்தா சரியாக இருக்குது. அப்போ தமிழ் என்ன லட்சணத்துலாம் அடித்தாருங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு கெட்டவங்களுக்கு அடுத்தடுத்து சூப்பரான நல்லதெல்லாம் நடக்கும். கெட்டவங்களை உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க. மேகனா சாக கிடந்து அவ்வளோ தூரம் காரை எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸை கூப்பிடவே இல்லை. அவங்கள ரவுடிங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சரஸ்வதி பேக்கு மாதிரி நான் போய் காப்பாற்றுறேன் அவங்களை, அங்கே போயிட்டே இருங்க வந்துடுறேன், ஆட்டோ கண்ணா போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோ அண்ணா இறக்கி விட்டு போயிட்டார். அது இல்லாமல் கோர்ட்லேயும் வேறு தலைகீழ ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இவங்க போய் நான் காப்பாற்றுறேன்னாங்க. ஆனால் இப்போ அர்ஜுனையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் காணாமல் போன 2வது நிமிஷம் ராகினி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. 3வது நிமிஷம் அடித்து உண்மையை வாங்குறதுக்கு முன்னாடி போலீஸ் காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த அழகில் தான் அர்ஜுனையும் ராகினியும் காப்பாற்றுறது ப்ளஸ் பரமனை காப்பாற்றுறது, அந்த குடும்பத்தையே காப்பாற்றுற விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான குடும்பமாக இருக்குது அப்படின்னா, பரமன் நான் தான் போய் ஆட்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த மேகனாவையும் அந்த பாட்டியும் கொலை பண்ணேன், கமலாமாவையும் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஷாக்காகாமல் நல்ல வேலை இதை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறானுங்க. அது எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக, சம்மந்தமே இல்லாமல் மேகனாவை கொலை பண்ணதெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்க முடியுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இவங்களுக்கு என்ன தேவையாக இருந்துச்சு, இந்த மொத்த சொத்தை அபகரிக்கிறது தேவையாக இருந்துச்சு. சொத்தை அபகரிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா என்ன, அவங்க சந்தோஷமாக வாழவே கூடாது, அதுக்காக நாங்கள் சுப்பா விடமாட்டோம் அப்படின்னு போகிறதெல்லாம் லாஜிக் இல்லை. அப்படிங்கிறது கதையுடைய பேஸ் லைனே லாஜிக் இல்லாமல் தான் கதை போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. சரஸ்வதியோட குடும்பத்துலேருந்து யாரும் காப்பாற்ற வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தனியாக கார்த்தி எது தனியாக இப்போ இத்தனை வருஷமாக கம்பெனி நடத்திட்டு இருந்தவர் அவரதையோ மடத்தனமாக ஒரு பிளானை போட்டு இப்போ கடைசியில் ஃபேக்ட்ரியிலையும் பிரச்சனைன்னு ஒரு பக்கம் வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போதைக்கு நம்ம திருப்பி நம்பியிருக்கிறது, மழை போல் நம்பியிருக்கிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தமிழ் கிடையாது. தமிழால் ஒன்றுத்தையும் பண்ணுற முடிஞ்ச மாதிரி தெரியல. தமிழ் கலிவர்தன் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கலிவர்தனை கண்டுபிடிச்சி கூட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. கலிவர்தனை பிடிச்சி கேட்டால் உண்மையெல்லாம் வந்துருங்கிறாரு. இப்போ பரமனாச்சு அந்த கொலை நடந்த இடத்துக்கு போனார். கலிவர்தனும் மதனும் அந்த பக்கம் போகவே இல்லை. அவங்க தனியாக அவங்க இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. இவங்க கொலை பண்ணலாம்னு நினைக்கிறேன், அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கிறாரு. அப்புறம் எப்படி பரமனோட கண்ணாடி அங்கே இருந்துச்சு, என்ன லட்சணத்தில் இவர் ஹீரோவானாருங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலையபுரம் தான் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ராகினிங்கிற பேக்குக்கு டாக்டருக்கு ஏன் படித்தோன்னு தெரியாமல் படித்த ஒரு ராகினிக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ, நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய புருஷன் மோசம், அந்த புருஷனும் பரமனும் சேர்ந்தா அந்த கொலையெல்லாம் பண்ணாங்க, இல்லை சரஸ்வதியை டார்ச்சர் பண்ண சொல்லி அந்த வார்டன்கிட்ட காசு கொடுக்குறாங்க, அதை ஃபோனில் சொல்கிறாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க கேட்ட மாதிரி காமிச்சு அதன் மூலமாக இவருடைய உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதாரத்தை திரட்டி கொடுத்து இப்போ அர்ஜுன் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அழிக்க நினச்சாலும் நிஜமாவே காதல் வச்சிருக்கிறது யார் மேலேனா ராகினி மேலே காதல் வச்சிருக்காரு. ராகினி என்ன இருந்தாலும் என்னோட மனைவி அப்படின்லாம் வச்சுட்ருக்காரு. அதை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கடைசியாக ராகினியே ஆதாரங்களை கொடுத்து அர்ஜுனை உள்ள தள்ளுற மாதிரி வச்சு இந்த கதையை முடிச்சா பெட்டர்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே தமிழுங்கிறவர் இப்போ கலிவர்தனை சுற்றி திரிதாரு, அங்கிட்டு போகிறாரு. இன்னும் 2 நாளில் நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா நேராக ஆயுள் தண்டனை தான்ட்டாங்க. கொலைக்கே அதாவது தண்டனையும் சேர்த்து முடிவு பண்ணிட்டாங்க, ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இந்த லாஜிக்கலாக இந்த கதை போகிறத பற்றி, இல்லாஜிக்கலாக கதை போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையில் இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த கதையை ரொம்ப நாள் கொண்டு போனால் பரவாயில்லையா? அர்ஜுன் மாட்டினதுக்கு பிறகு குழந்தைங்கள்லாம் பிறந்து வளர்ந்து என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் காமிச்சா பரவாயில்லையா? இல்லை இந்த சீரியலை சீக்கிரமாக முடிச்சிட்டா பரவாயில்ல, இந்த ஸ்லாட்டில் வேறு சீரியலை கொண்டு வரலாம் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.